ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். வைல்ட் லைஃப் சஃபாரி பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சஃபாரியில் நாங்கள் அடுத்தது பார்த்தது ஜீப்ரா தாங்க. இந்த ஜீப்ரா பாருங்களேன், எவ்வளோ மெஜாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இதோட உடம்புல இருக்க ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது எங்களை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு வேற இருந்ததா, அது பயங்கர மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. சரி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க். இந்த ஜீப்ரா உடம்புல எத்தனை ஸ்ட்ரைப்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் காண்டாகிறது நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் அனிமலை பார்க்க போயிடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜிராஃப் தாங்க. இந்த ஜிராஃப் பாருங்களேன், இது குட்டி தான், ஆனால் அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு. அந்த ஜிராஃப் டக்குன்னு விண்டோ வழியாக வந்தோடனே எனக்கு பயமாயிருச்சு. என் பையனும் கொஞ்சம் பயந்துட்டான். அப்புறமா என் ஹஸ்பண்ட் தான் அதுக்கு ஃபுட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அது கொடுத்ததுக்கப்புறமா என் பையனும் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தான். இதுக்கப்புறம் வர அனிமல்ஸ்க்கெலாம் எங்களால் ஃபுட்டு தர முடியலங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி என் பையன் ஃபஸ்ட்டே எல்லா அனிமல்ஸ்க்கும் போட்டு காலி பண்ணிட்டான். இதோட கழுத்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஏன்னே தெரியலங்க, ஒவ்வொரு ஜிராஃபுமே அந்த கம்பியில் போயிட்டு அதோட நாக்கை வச்சு தேய்ச்சிட்டே இருந்துச்சு. இப்போ வர்றது தாங்க பெரிய ஜிராஃப். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அண்டு இதோட கால் ஹைட்டுக்கு கூட நம்ம இருக்க மாட்டோங்க, அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைய ஜிராஃப் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் நடந்து வர அழகு பாருங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தது ஒரு பெரிய மான் கூட்டங்க. அதில் நிறைய விதவிதமான மான்கள்லாம் இருந்துச்சு. அதை நீங்களும் பாருங்க. மற்ற மான்களை விட இந்த 3 மான்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு 3மே. எல்லா அனிமல்ஸும் இந்த மாதிரி நின்று ஃபுட்டு தருவோமா அப்படின்னு பார்த்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க இன்னொரு பேக்கெட்டை கொடுத்துருக்கலாம். ஒரு காருக்கு ஒரு பேக் தான்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஃபுட் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற ரீசனாக கூட இருக்கலாம்.
இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த மாதிரி சஃபாரி போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே போட்டுறாமல் கடைசியாக வர அனிமல்ஸ்க்கு கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் ஃபுட்டை வச்சுக்கோங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப்ரா இருந்துச்சு. எல்லாமே நல்ல பெரிய ஜீப்ரா தான். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஜீப்ரா ஃபுட்டு கொடுப்போமான்னு வந்து பார்த்துச்சுங்க. கொடுக்கல. சரி நாங்கள் தண்ணியை குடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு தண்ணி குடிக்க போயிடுச்சுங்க. அதுவும் எப்படி போகிறாங்க பாருங்க, நான் கிராஸாக தான் போவேன் அப்படின்னு. அடுத்தது வந்து பார்த்தது ஆடுங்க. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக கேரளாவில் பார்க்கக்கூடிய வெரைட்டி மாதிரி தான் இருந்துச்சு. மலை ஆடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதுவான கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. அடுத்தது நாங்கள் பார்த்தது, நாங்கள் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த சீட்டா தான். அண்ட் சீட்டா இது 3மே குட்டிங்க அண்ட் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. இது பக்கத்துலேயே ஒரு பெரிய சீட்டா வச்சுருந்தாங்க. அது பண்ண க்யூட்டான விஷயத்த நீங்களும் பாருங்க. க்யூட்டாக இருந்துச்சுல. இதுக்கப்புறமா அது எழுந்து நடந்தது பாருங்க, பயங்கர கம்பீரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடக்ஸ்ன்னு ஒரு அனிமல். அண்டு இதுவும் வந்து ஆடோட ஃபேமிலியில் தான் வரும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து பயந்து என் பையன் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தது ரைனோ தாங்க. அண்ட் அதில் வந்து 2 தான் இருந்துச்சு. அதுதான் எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். கிடைச்சிச்சு. அடுத்தது நம்ம பார்த்தது இவங்கள தான். அண்ட் இவங்க வந்து நிறைய அனிமல் பிளானட்ல வருவாங்க. இப்போ எங்களுக்கு அவங்கள நேராக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அவ்வளோதாங்க. இந்த வைல்ட் லைஃப் சஃபாரியில் இவ்வளோ அனிமல்ஸை நாங்கள் நேராக பார்த்து என்ஜாய் பண்ணோம். அண்டு இது கூடவே இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு கேஃபும் இருக்குது, ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது. கிஃப்ட் ஷாப் வந்து நாங்கள் போன அன்றைக்கி க்ளோஸ்டு. ஸோ கேஃபில் மட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஃபுல் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் போன இந்த சஃபாரியோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு $30 அண்ட் 3 to 11 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு $25. ஸோ 2 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் நாமளே போய் சுற்றி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களோட வெஹிக்கிளும் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் போய் சுற்றி பார்த்துக்கலாம். அதுலேயும் வந்து பப்ளிக் கூடவும் போய் பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை நாம் மட்டும் நம்ம ஃபேமிலி மட்டும் போய் பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் கொஞ்சம் மாறும். இந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு டோட்டலாக 2 hours ஆச்சுங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.